Hello guys, welcome to Badass. ஒரு சீரிஸோட நேம் வந்து டொகோனியா சீசன் 1 எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீ நம்ம சேனலுக்கு இப்போ சந்தி நம்மளால முடியாது இப்படின்னா நம்ம சேனலுக்கு அப்படி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள இருக்க பிள்ளைங்க நோட் இருக்குங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சாரி guys, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சில வேலைகள் இருந்ததுனால என்னால் சரியா இது பக்கம் வரவே முடியல. இந்தியா போகிறதுக்கும் என்னால் முடியல. அதனால கொஞ்சம் பண்ணிடுவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப இந்த எபிசோட் சூப்பராக இருக்க போகிறதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சி இந்த பஸ்ஸில் உங்களுக்கு பிடிச்ச வச்சு கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி இந்த மொத்தம் லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுப்போமா. இப்போ ஹீரோவா அந்த காஸ்ட் ஒன்று கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த சீஃபும் அது கடவுள் அது காஸ்ட் ஒன்னாச்சு. மற்றவங்க எல்லாருமே அதை கொண்டு இருக்க ஹீரோவா அவங்கள பார்த்துட்டு அப்போனா இந்த கார்டின் பேரியரை நான் இப்போதான் முறையாக கொண்டு இருக்கேன். இதோட காஸ்ட் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அவங்களோட ஈழ மக்கள் வந்து ஹீரோக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒன்னும் இல்ல, நீங்க ஒரு கார்டா இருந்து இந்த பிக்ஸல் இருந்து எங்களை பாதுகாத்தீங்களா, அதனாலதான் அவங்க உங்களை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு சொல்றாங்க. பாதுகாப்பு கொடுத்துருக்கா? ஆமா, யார் ஒருத்தன் காஸ்ட் ஒன்னுடைய பவர் எல்லாத்தையுமே கஞ்சம் பண்றாங்க, அவங்க ஒரு கார்டின் பேரியரை மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம லேண்ட் ஆஃப் கார்டன் சொல்ல போய் அவங்களுடைய பவர்ஸ் மொத்தமே அவங்க அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம அந்த கடவுளை நம்ம ஆட்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனை பத்தி உங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த கடவுளும் அப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமா, ஆனா சில ரீசன் காரணமா தான் இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு போது அதை நீங்க ஏத்துக்காது போட்டு உங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுக்கு அப்ப வந்து ஒரு கடவுள் மட்டும் தான். ஓகே, என்ன ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க நினைச்சா இன்னமும் நிறைய மல்டிபிள் காட்ஸோடைய பவர்ஸ் கன்சியூம் பண்ண முடியும். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் இடத்துல அழியா வளம் பெற்ற வளம் மாறிடுங்க. அது மட்டும் இல்லாம கண்டினியூவா நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேலையை அப்படியே ப்ரொடெக்ட். அதுக்கப்புறம் இருவோம் அந்த தாசனை உடச்சு சரி இதான் நீ சாப்பிடு, எனக்கு குழு போறீங்களா? உண்மையாவா? ஆமா சாப்பிடு, ஏன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட ரொம்ப நன்றி. அப்புறம் அவன் சாப்பிட்ட நிமிஷம் அவருக்கு ஒரு மாதிரியாவது இந்த காசுவனுடைய பவர் உண்மையிலேயே வேற லெவல். ஹீரோ சாப்பிட்ட செகண்ட் அவனுக்குள்ள இருக்கிற அந்த வேலையோட காண்டுடைய பவர்ஸ் மொத்தமே அப்படியே பறந்து வெளியே போகுது. அவனுக்கு ஒரு பக்கம் வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. என்னங்க நடக்குது? லேண்ட் ஆஃப் கார்டன் சொல்லப்படுற அவரு அவரு தானே அது. எப்போ கார்டியன் பேரியரோடைய இறப்பு நேரிடுதான் அப்ப காட் ஸ்பிரிட்ஸ் திரும்பி அவங்களுடைய கல்லறைக்கு போயிடுவாங்க. ஹீரோ பயங்கரமா வயிற்று வலிக்கு காமிச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு மாதிரி கேட்க. அப்ப அந்த கார்டியன் பேரியனுடைய காஸ்ட்டை நீங்க சாப்பிட்டதுனால உங்களுக்கு பயங்கரமான எஃபர்ட் கொடுக்குது. நான் எதனா உதவி பண்ணணுமா? இல்ல எனக்கு எது வேணா, நான் எப்படி நடந்து போறேன். திரும்பியும் நான் அந்த வேலைக்கு போகணும், அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல இந்த வேலைக்குள்ள பிடிக்க ஒதிக்கும் போது அவனுடைய சின்ன பிளாக் பக்கம் யோசிக்கிறான். அது என்ன அனுபவத்தா சின்ன வயசுலயே அவனுடைய பேரண்ட்ஸை வந்து கண்ண முடியாது அந்த மங்கிஸ் கூட்டம் வந்து அழிச்சிருக்கேன். ஹீரோ அதெல்லாம் பார்த்து கதை அழுகுறான். அவங்களை அழிக்காம கூட மட்டும் அந்த ஒரு கடுப்புல தான். அதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு கோவத்துல இருக்கான். இப்ப அவனும் கண்மூடிக்க பக்கத்துல அவன் கூட யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கும் ஒரு உணர்வு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் பக்கத்துல யாரோட மாதிரி பாக்க அங்க பார்த்தா ஹீரோக்கு அப்பதான் அந்த பொண்ணு தான் இருக்கான். ஏய், நீங்க என்ன பண்ற? குட் மார்னிங் கிரேட் லார்ட். அப்ப நீ தான் எனக்கு இது போயிட்டு விட்டியா? ஆமா, கிரேட் லார்டுக்கு வந்து குளிரும்ல, அதனாலதான் என் குடிய போய் வச்சு நம்மள நான் தான் அறுவேன். என்னுடைய மக்களுடைய ரெக்வஸ்ட் மூலியமா நான் காடுக்கு வேலை பார்க்கணும்ன்றது அவங்க விரும்புறாங்க. அதனாலதான் அவங்களுக்காக நான் உதவி பண்ணேன். அதனால இதுக்கப்புறம் நான் காடு கூட்டி இருக்க போறேன், ஒரு சர்வன்டா. என்னதே மக்கள் யாரும் ஒண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லல. நீ தேவை நாம யோசிச்சு இந்த திரை இருக்கிற மக்கள் அந்த வெயிட் பண்ணிட்டு கண்ணப்போ உனக்காக இந்த தினத்துக்கு கிளம்பி உன் வீட்டுக்கு. ஆனா நான் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் என்ன இந்த இடத்துக்கு உங்களுக்காக நான் அமுச்சு விட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க யாருமே திரும்ப என்ன பாதுகாக்க இந்த வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்கு கிளம்ப, நான் போக மாட்டேன். என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூடி தான் இருக்க போறேன். சித்தா அவங்க கூடி தான் சாவந்தோட்டு ஒரு ஒய்ஃபு கணக்க பேசிட்டு ஹீரோ கிட்ட என்ன நீ பேசிட்டு இருக்கின்ற மாதிரி ஹீரோ உடம்பிட்டு. அதுக்கப்புறம் பத்த வீடு வேலை ஆயிடுச்சு. அட்டக்கடோட காயனி ஆயிடுச்சுன்னு தோட்டம். அதுக்கப்புறம் பதற்றத்தோட அவங்களுடைய ஊருக்கு கிளம்புறான். சரி உங்களுடைய வீட்டுக்கு போனேன், நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போக அப்பவனும் நான் இந்த இடத்து விட்டு போகவே மாட்டான்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோவும் மேல வந்து பார்க்க இவங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ என்னுடைய இடம் மாதத்துல ஐந்து போனதுனால இதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வாழ்றது நீங்க நான் ஒரு வழி சொல்லணும். ஏன் இதே இடத்துல வாழலாம், ஆனா நீங்க அனுமதி கொடுத்துதான் இந்த வேலையில வாடுறதுக்கு யார்கிட்ட அனுமதி வேணும்ன்றதுலாம் கிடையாது. நான் எப்பவுமே இந்த வேலையில வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க இந்த இடத்துல தம்பிக்குங்க. சரி அப்புறம் பாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த தந்தவங்க கூப்பிடாரு. அப்படி ஹீரோவும் அந்த இடத்துல நம்பி இப்ப வில்லேஜுக்கு வந்துடும். அங்க பார்த்தா நம்ம ஜோசியவும் ஏன்டா இன்னைக்கு லேட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிப்பா, சரி ஆரம்பிப்போமா. அதுக்கு அப்படியும் ஆரம்பிக்கலாம் போக என்னோட பக்கம் வில்லேஜஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாயில. அப்ப அந்த டைம்ல வில்லேஜ் சீஃபும் அந்த கொஞ்சம் ஒரு ரீசன். சரி இந்த பையன் சொல்ல போற அந்த பையன் எங்க இருக்கான்? அவன் வீட்டுல தான் இருப்பா. நீங்க உங்களோட எடுத்து போங்க, நான் கேசல் வர வைக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் அவனை கூட்டு வரேன். இப்ப இவன் 2 பேருக்கு எல்லாம் சண்டை நடக்கும் போது இந்த ஒரு சண்டையில வந்து ஹீரோடைய திறமையை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து அவருடைய பழைய செத்துக்கிட்டு வைக்க அவர் ஆசைப்படுறாரு. அதுக்காக அவரு தன்னுடைய பலத்தை காமிச்சு அவங்க கிட்ட சோதிச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட கம்பு கொடுக்கும் போது நேர்மையான வழியில சண்டை போடுங்க நல்லா புரிஞ்சுது. ரீசனும் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன் தம்பி, நிறைய அந்த மங்கிஸ் எல்லாமே அழிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உதவி பண்ண இருக்கதா கேள்விப்பட்டேன். உன்னோட கேப்பபிலிட்டியா இன்னைக்கு சோதனை பண்ணி பார்த்துருவோம், கவலைப்படாத, உனக்கு கொண்டாட மாட்டேன். அப்புறம் ஹீரோக்கும் கொஞ்சம் யோசி பார்க்கலாம். அந்த சீஃப் சொன்ன விஷயத்த நீங்க ஒன்னும் உங்களுடைய பவர்ல வந்து மாஸ்டர் பண்ணல. அது பண்ணாத வரைக்கும் உங்களுடைய கார்டியன் பேரியர் கண்ணா பண்ண அப்போ வளர்ந்துட்டு போவோம். ஆனா மத்தவங்க இதை தெரிய ஆரம்பிச்சுதான் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் முடிஞ்சிருக்குத யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அவர் சொன்ன சரியா, நான் இன்னமும் மாஸ்டர் பண்ணும். அதுக்காக நான் இன்னமும் நிறைய பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தும் போது டிவைன் கிரஸ்ட் இப்படி வெளிப்படுத்தாம இருக்கணும் தன்னிருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிக்க அவர் பயங்கரமா தீராரு. ஹீரோ தான் இந்த தப்பிச்சாலுமே ஒரு கடை அவன் பதட்டப்படுறதுல டிவைன் கிரஸ்ட் திரும்பி தெரிய இறங்குது. கடவுளை தேவலாமை பேத்து இது தெரிய ஆரம்பிதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்புல அதை பார்த்துட்டு இருக்கான். நான் ரொம்பவும் தப்பா நினைச்சிட்டேன். உன்னை குறவையாட போட்டுட்டேன். காயம்பத்தா இருந்தாலும் நான் ஒரு அட்டை பண்ணுறேன் தப்பிக்க
திரும்ப ஹீரோ ஏஞ்சி அட்டாக் பண்ணுவான், அந்த கொம்பே உடஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் அடியில இருந்து தப்பிச்சு அவருடைய காலம் பிடிச்சி அவரே தூக்கலான்னு பாக்குறான். என்ன பண்றாங்க, தன்னோட கையில பயன்படுத்தி அவரை தூக்கி போடலாம் யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாக்கா பாக்குறது. இந்த அளவுக்கு இந்த பையனுக்கு தைரியமான பட் இருந்தாலுமே வேந்தர் வந்து கொடுத்த ஒரே ஒரு மூக்குல ஒரு அடினால ஹீரோ பறந்து விழுறான். அவன் அதில் தோத்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ மூச்சு விழ இன்னொரு பக்கம் ஆகணும். உண்மையிலே சூப்பரா தம்பி, உனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நாளையில இருந்து உனக்கான ட்ரைனிங் நானே கொடுக்குறேன். நாளையில இருந்தா தயாரா என்ன அப்பா உண்மையில கணக்கிட்டார்லாம் இருந்தது. ஆமா அவர் ரொம்ப இஷ்டம் தான். நாளே காமனர்ல அவனால நிக்க முடியுமா? இருந்தாலும் நாளையில இருந்து அவன் ட்ரைனிங் எடுக்க போறோம். நானும் கூட சேர்ந்து அப்படியே எடுத்துடுவேன். இன்னொரு பக்கம் நம்ம மாஞ்சோல்லாம் வந்துட்டு ஹீரோ கவுத்தே பண்ண எழுதுன்ற இந்த பொண்ணு உங்களுக்கு ஹீரோ பார்க்க ஹீரோவும் அவனோட சின்ன வயசுல வைக்கலன்னா அப்படியே தாங்க அவன் சொல்லியிருப்பான். அந்த விஷயத்த அவரு யோசிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த சேர்ந்து கிளம்பி இப்ப வேலைக்கு போறான்னு பார்ப்போம். அவ பார்த்தா திரும்ப மாந்தோ எழுந்து கூப்பிடாண்டி காய் எனக்கு சாப்பாடு கொடுறா. அது எந்திரான்னு சொல்லிட்டு கத்திட்டுப்பான். இவர் தூக்கத்தெல்லாம் புறமுலான்ற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம வந்து கிளம்ப பகல் ஃபுல்லா அவங்க கூட ப்ராக்டிஸ் இருப்பேன். நைட்டு ஃபுல்லா இந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கும் வேலைக்கு வேற அந்த இடத்துல ஏன்னா எனக்கு புதுசாக கூட சில யாரும் போட்டு வச்சிருவேன்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப இந்த இடத்துல நான் கொடுத்து பர்மிஷன் பெல்ல இங்கேயோ கொட்டாய போட்டாங்களா இந்த கார் ஒரு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு பாக்குறான். உள்ள பார்த்தா இந்த அரவேன் பொண்ணு இருக்கான். வந்தவங்க கிரேட் லார்ட் ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. நீ இன்னும் இந்த இடத்துல என்ன பண்ற? நீ உன்னோட வீட்டுக்கு போல? இல்ல நான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். உன் வில்லேஜ் மக்கள் கூட நீ போகவே இல்லையான்னு கேட்க இல்ல அவங்க யாரும் இந்த இடத்துக்கு வரல. அப்போ நீ சொல்றது பார்த்தா இந்த நீயே தனியா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாத்தையுமே நீயே தான் பாத்தீங்க. அட கடவுளே, சரி இருந்தாலும் நான் கூட சொன்னல என்ன திருட்டு போக சொல்லி ஏன் போகாம இருக்க? அப்படி ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்குதான் எங்க பாங்க அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்க எடுத்து வந்து கொடுக்க சாப்பிடுங்க கூச்சம் பண்ணாம அவங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த ஹீரோ பயங்கரமா வெறுத்து கட்டிட்டா சாப்பிட. சரி லார்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வில்லேஜ் திரும்பி வந்திருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா இவங்க மட்டும் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு போறாங்க. எதுக்காக எனக்கு என்ன நீ இதுக்கப்புறம் வந்து தினமும் ட்ரைனிங் பண்ண போறல லார்ட் பீசன் கூட அதனால உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்காக இதை கொடுக்கலாம். என்ன காய் உனக்கு மட்டும் அதிகமா போறாங்க அப்படின்னு ஒரு பசங்க புறமே வந்து கேட்க இவருக்கு கொடுத்தா நான் கேட்க நீங்க என்னால உழைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு வாட்சா தானே இடத்துல அதிகமா கொடுப்போம். உழைக்கிறது எவனுக்கு கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ராவா. அதிகமா வேலை செஞ்சுட்டு வந்து இந்த இடத்துல சாப்பாடு கண்டிப்பா நம்மளுக்கு போறேன். எவ்வளவு மாட்டீங்க அப்போ கூட அதிகமா போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அது என்ன இப்படின்னா கேட்டுட்டு இருக்கீங்க? மாசம் ஒண்ணும் இல்ல தயவனுக்கு கல்யாண வயசு வந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கலைக்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா நீ வர ஏன் அவன் குழம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எல்சா வயசுலாம் பாத்துட்டேன். அவன் இஷ்டத்துக்கு எவனும் மொத்தம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். என்ன எழுதா எனக்கு மட்டும் இன்னைக்கு அதிகமான சாப்பாடா தப்பறே அது எவ்வளவு கொடுத்து சாப்பாடு திரும்ப கூடன்னு சொல்லிட்டு அவனும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவும் பாக்குறான். அதுக்கப்புறம் மத்த திரும்ப ஹீரோ வேலைக்கு வந்துட்டு அங்க இருக்கிற மரத்தை நான் வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா வீடு வெட்ட ஆரம்பிக்கிறான் சின்னதா. அது மட்டும் நம்ம பக்கம் நேரத்துல இந்த வந்துட்டு ஜோசே கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நாட்களும் போயிட்டு இருக்கு. வில்லேஜ்ல எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் சாப்பிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அந்த பானைகளை. ஒரு பக்கம் வேலையில வந்துட்டு பழங்களை சாப்பிட்டவங்க என்ஜாய் பண்ண. இன்னொரு பக்கம் இந்த ஆகணும் இந்த தடவை எங்களுக்கு அதிகமாக போடுறாங்க அதிக போய் வாழ்ச்சிட்டான்னு சொல்லிட்டு உடம்புல சேலையெல்லாம் போது வந்து கேட்டு இருக்காங்க. சரி வாக்கிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் சாப்பாடு அதிகமாக கொடுக்குறாங்க. என்னங்க இது எக்ஸ்ட்ரா சாப்பாடு பண்ணுங்க பார்த்தா கேரியா கூட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலைக்கு வந்து பார்க்க அதில் பார்த்தா நிறைய பேர் என்னமோ வந்துட்டு கூடாராமச்சி தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்து வில்லேஜஸ் எல்லாமே ஒரு பாடு என்ன பாடிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஹீரோ உணர்வு இருந்தாலுமே அவனால தூக்க முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல லார்ட் வேசன் மட்டும் வந்துட்டு தண்ணி ஆளா அப்படியே தூக்குறான். தூக்கி விசிறி வைக்கிறான் அந்த பாறைய. எப்பா இவர் வேற லெவலுமான பேசிட்டு இருக்க ஹீரோ உணர்வு அவருக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறை பாக்குறான். ஹீரோ வேலைக்கு வந்துட்டு யோசிக்கிறான் நான் இன்னும் அது எப்படி அந்த அவரை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கணும் அப்படின்னு ஒரு செடி மேல பயன்படுத்தி அவனை யோசிக்கிறான். ஆமா தானே தாரே. ஒரு நாள் பார்த்தா எல்சா இந்த பூக்கள் வெளியில போயிட்டு இருக்கும் போது எல்சா நீங்க என்ன பண்றேன்னு ஹீரோ வந்து கேட்க சும்மா தான் வந்த இந்த பூத்து குழுங்குற இந்த பியூட்டிஃபுல்லான பூக்களை பார்த்துட்டு தான் வந்தேன். இது எல்லாமே என்னுடைய பழைய நினைவுகளை தான் ஞாபகம் விடுத்தது. ஒரு நாள் வந்து இந்த பூக்கள் எல்லாமே எழுதி போனதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாமா அப்ப லேப் இருந்ததுதான் நம்ம எல்லாருமே திரும்ப எடுத்து வந்தோம். என்னடா எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? சின்ன வயசுல நடந்தது. ஆமாமா ஆமாமா எல்லாம் அட்டாக் நடந்தது எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டு இருக்கோம். ஒரு சில தான் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் நீ உண்மையிலே அமேசிங்கானோண்டா காய். நான் இந்த சில நிறைய பேரோட அட்டென்ஷன் நான் எடுத்துட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லவா எனக்கு இந்த இடத்தை பொறுத்து இருக்கும். பௌரன் வந்து லேடி ஜோசே எவங்க விடுவோம் அதுக்கு பெரிய கத்துல இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளுடைய வில்லேஜஸா காப்பாற்றணும். ஏன்னா ஃபேமிலியில் அது என்னாலதான் ஃபேமிலியோட இருக்கிற இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் காப்பாற்ற முடியும். அதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். மாந்தோக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. இருந்தாலும் சத்தி வச்சுட்டு இருக்க என்ன மாதிரி ஆட்களை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டேன். அப்ப நான் உண்மையிலே சின்ன வயசுல சொன்னேன். இப்பதான் சொல்றேன் என்னதே சின்ன வயசுலயா நீ ஒரு முறை அழுது இந்த விஷயத்த சொன்னேன். அவ மொத்தம் இதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜ்ல வந்து மங்கிஸ் கூட்டம் வந்து அட்டாக் பண்ணது. அதுக்கு கிட்ட நேரத்தை பத்தி அவங்களும் வந்திருப்பாங்க. வர வேலை பார்த்தா எழுத குட்டி போனாட்டு இருக்கா. என்னோட பக்கம் நம்ம ஹீரோவும் அழுத்துட்டு வந்துட்டு கேட்டா பார்த்துட்டு தான் என்னோட பக்கம் பார்த்தா அந்த மங்கீஸும் வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கீங்க. எதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம எல்சா கிட்ட வரலான்னு பார்க்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ வெளியோடு போயிட்டா காலை பிடிச்சி உடம்பு மட்டும் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு. என் அழுதுக்கு என்ன சொன்னேன் நான் ஒரு நாள் ஸ்டாங்க ஆனேன். ஆனா இருந்தாலும் அன்னைக்கு லார்ட் பீசன் வந்து எல்லாம் மங்கிச்சு அழைச்சிட்டாரு. ஹீரோ அதை யோசிச்சு பார்க்கலாம். இதனாலதான் அவருக்கு நிறைய உடம்புல தலைமுறைகள் வந்திருக்கும். நேற்று முன்னாடி உண்மையிலே அவரை பார்த்து தான் சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து இதனால அடிபட்டு அவர் மட்டுமே அந்த தனியா சமாளிச்சு பெரிய எல்லாத்தையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாத விட்டு அவனும் சபதத்தில் இருப்பான். அவனுக்கு இப்பதான் எனக்கு நோக்குறது எல்லாமே என் தேதியில ஒரு வில்லேஜஸ் சாக்கப்பட மாட்டா. ஒன்னும் சரி மொத்தம் எல்லாருமே நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு ஹீரோவா அவகிட்ட சொல்ல அவ இதை கிட்ட ஒரு மாதிரி ஃபீலிங் ஆறா. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள அப்படியே உழுவு எல்லாம் ஓடுது. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு இடத்துக்கு அமைக்காத பார்த்தா மங்கிஸ் கூட்டத்தையும் மொத்தமா ஒரு மிகப்பெரிய கார்டன் பேரியர் வச்சுட்டு இருக்கிற ஆர்க்கும் வந்து
அழிச்சிட்டு இருக்கேன். அப்ப பார்த்தா கார்டியன் பேரியர் வச்சு வைக்கிற ஒரு மங்கியை வந்துட்டு ஒரு நான் சும்மா ஒரு மாட்டா சுட்டி அழிக்கலான்னு வரேன். அப்ப சரியா பார்த்தோம் அந்த ஆட்கு இதோடைய கதையை மூர்த்திட்டு அதை எழுதுறேன். பார்த்தா ஒத்தால நிறைய பேரை இது சமாளிச்சிருக்கேன். துராகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட்ஸோடைய பணியை சொன்ன வளமே அவனை பாராட்டாங்க. அவனும் அடுத்த டெஸ்டினேஷன் அந்த வேலி தான் அப்படி நான் அவனும் சொல்ல வேலியை நோக்கி தான் அவனுடைய பழைய கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுல பார்த்தா இவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பார்க்க நல்லா தான் இருக்கு. இது எனக்கு தலைவா இப்போ உன்னோட இது மூணு வேலை செய்யறேன். நான் உங்களுக்கு இப்ப இன்னமும் நிறைய செய்வேன் சொல்ல. சரி போதும் அப்படின்னு சொல்லவும் அங்கேயே பார்த்தா ஒரு வீடு நல்லா கட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதோட எந்த கிளைண்ட் எப்படி முடிக்காங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படி மறக்காம இந்த வீடியோல குப்பிச்சு பிடிச்ச நாளைக்கு எப்படி சேனலுக்கு சூரிய பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட வைக்க பெருக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற இடத்த வெளியே நம்ம உங்களுக்கு நோடி இருக்கணும். வழங்கும்போது தான் இந்த வீடியோ பிரமாதமா இருக்கும். உன் தெரியாது ஸ்கிப் பண்ண 10 பேர் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.